எதை எடுத்தாலும் 25 rupees. ஏம்பா இது என்ன வேலை? 25 rupees. என்ன தேவரு பேச இங்கிலீஷ்ல பேச போறாரு? பேசட்ட விடுறா, நாமளும் பேசுவோம். நமக்கு இங்கிலீஷ் தெரியாதா என்ன? ஏன்பா நீ ரொம்ப ஜாஸ்தி வேலை சொல்ற? அவ்வளவு வேலை எல்லாம் கொடுக்க முடியாது. 25 rupees தரியா? இல்ல 25 rupeesக்கு குறைச்சலாம் எதுவும் கொடுக்க முடியாது. யோ 25 ரூபாய் ரொம்ப அதிகம் யா. நாங்க தான் 25 rupees தரோம்ல, குடுக்குறியா? யோ மூடிக்கிட்டு போறியா? என் கடையில எதை எடுத்தாலும் 25 rupees தான். சரி, திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிய. மரியாதையா சொல்றேன், 25 rupeesக்கு தரியா இல்லையா? என்னைய தகராறு? அது இல்ல பெரியவரே, இவரு 25 rupees சொல்றாரு, நாங்க 25 rupees தரேன்னு சொல்றோம், கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்னையா இழிப்ப? இங்கிலீஷ் தெரிஞ்சா பேசணும், இல்லன்னா வாசுவ மூடிக்கிட்டு அழகா தமிழ்ல பேசணும். நானும் இதத்தான் அப்போல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவரு கேட்டா தானே. என்னங்க பெரியவரே, நீங்க பஞ்சாயத்து பண்ணி இதை வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா நீங்க உங்களையே வந்துகிட்டு இருக்கீங்களே. ஏம்பா இங்க இருக்கிறது எது எடுத்தாலும் 25 ரூபாய் தானே? நான் சொல்லும் போது உன் காதல என்ன வச்சிட்டு இருந்த? நல்லா யோசனை பண்ணி சொல்லு. 25 ரூபாய் தானே? என் கடையில இருந்து எந்த பொருளை எடுத்தாலும் 25 rupees worth தான். அதுக்கப்புறம் பேச்ச மாத்த கூடாது. இப்பவே சொல்றேன், எது எடுத்தாலும் 25 ரூபாய் தான் தருவேன். அப்புறம் தயார் பண்ண கூடாது. டேய், எங்களுது 25 rupees வம்சம். இத்தப்படி நான் 1 ரூபாய் தரேன், நான் 1 தரேன். இத பாத்தியா? ஆட்ட கட்டி மாட்ட கட்டி கட்சியில 25 ரூபாய் வித்து பொண்ணைய தள்ளிட்டு போயிட்டாயா. பார்த்து நீ இடப்படாத. என் பொண்ணை விடுறா, என் பொண்ணை விடு. ஒரு அடி முன்னாடி வச்ச இங்க தலை உருளும். நீ கேட்ட, நான் கொடுத்தேன். எனக்கு வேண்டியதை நான் எடுத்துட்டு போறேன். கொஞ்சம் இருடா. நீ என் பொண்ணை தள்ளிட்டு போ, ஆனா இத கட்டிடு. எங்க இருக்குல்ல? இருக்குடா இருக்குடா. அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்ன செய்யலாம்னா நேரா சந்தைக்கு போய் சுண்டல் கரும் ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சினிமாக்கு போயிட்டு ஜாலியா மஜா பண்ணிட்டு வந்துடலாம். அடியா, அதுக்கெல்லாம் பணம் வேண்டாமா? நீ இருக்கும்போது பணத்துக்கு என்ன கவலை? புடியும் கரெக்டா சொன்னா. திருப்பதி லட்டில்னு சொன்னா ஓரளவுக்கு நம்பலாம். பஞ்சாயத்து தலைவருடைய பையன் பார்த்திப உங்ககிட்ட பணம் சொன்ன எந்த பையன் நம்புவான்? சொல்லு அண்ணாத்த. டேய், ஓ மேல சத்தியம், என்கிட்ட பணம் இல்லடா. நீ எதுக்கும் கவலைப்படாத, பணம் தானே பிரச்சனை, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். யாராவது வந்தா சிக்னல் கொடு. ஓஹோ அண்ணாத்த ஃபாலோ. இன்னை விட உயரமா இருக்கேன். சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. தடியா 5 ரூபாய் 6 ரூபாய் 5 ரூபாய் 6 ரூபாய் 5 ரூபாய் 6 ரூபாய். வாங்க சார், வாங்க. சூப்பர் ஏனே. சந்த காசு எடுங்கடா. எந்த தோப்புல இருந்து இத திருடிட்டு வந்தீங்கடா? எங்க இருந்து வந்தா உனக்கு என்ன? நாங்க தான் ஒரு சந்த காசு கட்டறோம்ல. ஏய் திருட்டு பசங்களா, ஓவரா போறீங்க. உங்க 2 பேருக்கு கீழே மேல சேர்த்து வச்சிருவேன். வைங்க வைங்க, நாங்க நிறைய பாத்துக்கிறோம். டேய் காளி, பன்னு புதுசா வந்திருக்கா, சூப்பரா இருக்கு. இந்தானா சந்தா காசு. ஏய் சும்மாரா, பன்னை எடுத்துட்டு போய் வீட்டுல ஜாம் தடவி சாப்பிடலான்னு பார்த்தா எல்லாம் அங்கேயே கொடுத்து. மொத்தம் எவ்வளவு ஆச்சுப்பா? எவ்வளவு ஆனாலும் என் கணக்குல கழிச்சுக்கிட்டு பாப்பா சரக்க கொடு. சரிண்ணா. பொறுக்கிங்க கிட்ட கை நீட்டி வாங்கி பழைக்கிற நிலைமை எனக்கு இல்ல. வேற எவனாவது நொட்டானா வாங்கி சொல்லிக்குவியா? வாய்க்கு வந்தபடி பேசுன, நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஏதா நாக்கியா? இந்த இந்த இந்த
பையனுக்கு சந்த காசு கட்டுற அருகதை இருந்தா வியாபாரம் பண்ண சொல்லு. என் பையன் வசூல் பண்ண போனா அவனை போட்டு அடிச்சிருக்கானே, இது என்ன நியாயம்? கேளுங்கய்யா கேளுங்க. இவர் பெரிய மிராஸ்தாரு, பஞ்சாயத்து தலைவர்னா இவர் பையன் ஊர்ல இருக்கவங்கள அடிக்கணுமா? இங்க பாரு காத்தவராயா, பஞ்சாயத்துல இருக்கிற நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் நீ ராஜதுரையோட பையன் மேல பழி சுமத்துறது தப்பு. ஏய், நீ என்ன அவருக்கு ஒத்து ஊதுறியா? எப்போ அவருக்கே சப்போர்ட் பண்ற? இந்த ஊர் முழுக்க பாத்துருக்கு. நான் கேக்குறதுல என்னையா தப்பு? யோ, நான் உன் பையன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான்னு முதல்ல கேளு. வாய மூடுறா. இந்த காத்தவராயன் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. மார்க்கெட்டுக்கு ஒரு பொண்ணு தனியா போனா ஜொல்ல விட்டுக்கிட்டு நாய் மாதிரி சுத்துற பழக்கம் இருக்கு. ஏய், மரியாதை மரியாதை. நான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன், மரியாதை கொடுத்து பேசுனீங்கன்னா நல்லதுன்னு. இதே மாதிரி ஏகின்னு சொன்னா நானும் உங்களை பாடா போடான்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என்ன நாக்கு ரொம்ப நீளுது. யோ, நிறுத்தியா? ஐயா, நான் மார்க்கெட்டுக்கு சாமான் வாங்க போனப்போ இதோ நிக்கிறானே இந்த பொறுக்கி தேவையில்லாம வம்பு கிழித்து என்ன கலாட்டா பண்ணிட்டு இருந்தா. அந்த நேரத்துல மட்டும் இவர் வந்து என்ன காப்பாத்தலன்னா என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. இதோ இவங்க எல்லாம் இருந்தாங்க, கேளுங்க. ஐயா, இது உண்மையான எனக்கு சந்தைக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். நான் சந்தைக்கு எடுத்துட்டு வந்த சரக்கு எல்லாம் இந்த பாலசேகரனால வீணா போச்சு. இவனால இனிமே இந்த சந்தையில கடையே வைக்க போறதில்ல. போங்க. எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். அப்பா, எனக்கும் பணம் வந்துரும். இப்ப தெரிஞ்சதா தப்பு பண்ணது யாருன்னு? உங்க எல்லாருடைய சாட்சியை ஆதாரமா வச்சு காத்தவரானுடைய புள்ள பாலசேகரன் தப்பு செஞ்சான்னு உறுதியாயிடுச்சு. இவங்க சந்தையில வசூல் பண்ண பணத்தை பஞ்சாயத்துல முழுசா ஒப்படைச்சாகணும். அந்த பணத்தை பஞ்சாயத்து பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நஷ்ட ஈடா கொடுக்கும். இன்னையிலிருந்து இந்த காத்தவரானா இருந்தாலும் சரி, அவருடைய புள்ள பாலசேகரனா இருந்தாலும் சரி, சந்தையில பணம் வசூல் பண்ற உரிமை இல்ல. அது என்னையோட ரத்தாகுது. இதுதான் இந்த பஞ்சாயத்தினுடைய தீர்ப்பு. என்னடா பாட்டெல்லாம் பலமா இருக்கு? ஆமா, நேத்துல இருந்து என் கடை பக்கமே வரல. உனக்கு தெரியாதா? ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது, உனக்கு தெரியாதுடா. எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன விஷயம் சொல்லுங்க. பாவம், அப்பாவி பொண்ணுடா. நம்ம ஊரு பொண்ணா இருந்தோம் இந்த பொண்ணுக்கு விஷயம் தெரியலன்னா கேட்கறது கஷ்டமா இருக்குடா. டேய், பார்த்திப இப்படி பண்ணிருக்க கூடாதா? என்ன சொல்றீங்க? அவருக்கு என்ன ஆச்சு? கல்யாண நிச்சயான விஷயத்தை உன்கிட்ட சொல்லியா? அதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் ஒரு வார்த்தைக்கு இந்த சைடு எங்களால வர முடியாது. கல்யாண வீட்லயே ஜாம் ஜாம் நிறுத்துறோம். என்னக்கா பேச்ச காணோம்? பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. அதுவும் இல்லாம நீங்க வேற ஒரு வாரம் அங்கே இருக்க போறேன்னு சொல்றீங்க. சும்மா தமாஷுக்கு தான், உன்னை அழ வைக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னோம். அக்கா, நிச்சயதார்த்தம் நம்ம பார்த்திபனுக்கு இல்ல, அவ தங்க கிரிஜாவுக்கு. நாங்களாம் அங்க போறோம். நீ வெள்ளையாக்கா? அவர் கூப்பிடாதப்ப நான் ஏன் வரணும்? எங்க 2 பேரும் கூப்பிட்டாரு, நாங்க போறோம். கல்யாண சாப்பாடு போடவா? குள்ளா கூடவா?